நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. கோபாலகிருஷ்ணா என்று பார்வதி அண்ணனாகிய கண்ணனை அழைக்கிறார். நாராயண மூர்த்தியை அழைக்கின்றார். இந்த சத்தம் பார்க்கடல் வாசன் பரந்தாமணி பெருமாளுக்கு கேட்டது. நாராயண மூர்த்தி பார்த்தார். கைலாசகிரி பர்வதத்திலே என்னுடைய தங்கை பார்வதிக்கு ஒரு ஆபத்து போல் தெரியும். ஆபத்து ஆபத்து தங்கைக்கு ஆபத்து. பார்வதியே, அதாவது அண்ணனாகிய கண்ணனை அழைத்த காரணம் என்ன? இந்த நாராயண மூர்த்தியை அழைக்க காரணம் என்ன? என்னை அழைத்ததொரு அம்மா காரணத்தை உன்னுடைய அண்டலர்ந்த தாமரை புஷ்ப போல் இருக்கக்கூடிய உன்னுடைய திருமுகமானது, அழகான திருமுகமானது வாட்டத்தோடு காட்சியளிக்க காரணம் என்னமா? அண்ணா கோபாலகிருஷ்ணா, எனக்கு என்னன்னா கவலை? அண்ணே, நீங்க இருக்கும் போது எனக்கு என்னன்னா கவலை? பார்வதிக்கு என்ன கவலை? சரி, பார்வதிக்கு எந்த கவலையுமே இல்ல. நல்ல லீவ் இல்லாத வில்லு பாட்டு. ஆமா, உங்களுக்கு என்ன கவலை வர போகுது? எந்த கவலையுமே இல்ல. என்ன கவலை வர போகுது? ஆரியம்மா யாருக்கும் கவலை விட மாட்டா. சரி, அதனால மலை போல வந்தாலும் பனி போல அது அப்படியே போயிட்டே இருக்கு. அதனால என்னம்மா என்னை இழைத்தாய் என்று கேட்கிறார். அண்ணா கோபாலகிருஷ்ணா, நான் பார்வதி உங்களை இதற்காக அழைத்தேன் தெரியுமா கண்ணா? நான் பட்ட கதை என்ன சொன்னேன் பழுத்த நல்ல கனி உதிரோய் கமல எங்கள் அண்ணா கோபால எந்த வார்த்தை சொல்ல கேளாய். என்னுடைய கணவருக்கு ஆதி நல்ல ஈசனுக்கு வயதிருந்து புத்தி இல்லை. அண்ணா கோபாலகிருஷ்ணா, நான் பார்வதி உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா கண்ணா? என்னுடைய கணவர் உன்னுடைய மைத்துனராகி ஈசனுக்கு வயதிருந்து புத்தி இல்ல. சரி, ஆளுதான் 6 அடிக்கு இருக்காரு. அவருக்கு புத்தி கிடையாது. பார்வதி ஆளுதான் வயசுல மூத்தாடு. சரி, யாருக்கு பொருளை கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிறது கொஞ்சம் கூட மண்டைக்கு எட்டல. அள்ளி கொடுத்துறாரு. அரக்க பறக்க தலையை சொரிச்சுக்கிட்டு முழிக்கிறது. தங்கச்சி, என்னன்னா இன்னைக்கு மட்டுமாமா புத்தி இல்ல? சரி, உன் கடவர் சிவபெருமானுக்கு ஒரு நாள் புத்தி கிடையாது. சரி, நல்லவே கெட்டவே ஏழை பணக்காரன்கிற பாகுபாடு இல்லாம வரத்தை கொடுத்துருந்தாரு. சரி, அளந்து கொடுக்கட்டான்னு கொடுத்துருந்தாரு. இவன் மனுஷன் அரக்க பறக்க முழிக்க. சரி, இவன் நல்லவே இவனுக்கு தான் வரத்தை கொடுக்கணும். இவன் மோசக்காரன், நாட்டுக்கே ஆக மாட்டான். இவனுக்கு கொடுக்க கூடாது நினைச்சீங்களாம் இருக்கிறது இல்ல. சரி, வரத்தை கேட்டோன்னு அள்ளி கொடுத்துட வேண்டியது. அள்ளி கொடுத்துறாரு. கொடுத்த வரத்தை வாங்க தெரியாம முழிக்க வேண்டியது. அரக்க பறக்க முழிக்க. நீ என்னை அழைக்க வேண்டியது. ஆமா, நான் கைலாசம் வர வேண்டியது. வரத்தை வாங்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆமா, சரி, இப்ப யாருக்குமா வரத்தை கொடுத்துட்டாரு? யாருக்கு அப்படி கொடுத்தா கூட பரவாயில்லண்ணா. சரி, நாகலோக பட்டணத்திலே நாகக்கண்ணி பெண்கொடியுமாக நாகமுடி ராஜமன்னருமாக மன்னவரும் தேவியரும் மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையப்பா. சரி, மேளத்தை வர சொல்லணுமா? மேளை இசை கலைஞர்கள் உடனடியாக மாரியம்மன் ஆலயத்திற்கு வருமாறு விழா கமிட்டியார் கேட்டுக்கொள்கிறார்கள். சீக்கிரம் வாங்க, பூஜை நடைபெற இருக்கிறது. மேளை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்குள் வருமாறு விழா கமிட்டியார் கேட்டுக்கொள்கிறார்கள். சரி, எம்மாயின் அருமை தங்கை பார்வதியே, நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நாகக்கல்லி நாகராஜனுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும். சரி, என் மாப்பிள்ளையால முடியாதா? அவரால முடியாதண்ணா. காரில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் பட்டினியே இல்லாமல் படியலக்கத்தான்
தான் தெரியும். பகவான் படி அளக்க மட்டும்தான் மன்னன் சொல்லுகின்றார். என்னமா சொல்லுகின்றார்? அப்போ பார்வதி நாராயணமூர்த்தி சொன்னார், பார்வதி என்னையா? நான் போய் குழந்தை வரம் கொடுக்க வேண்டுமானால் வேண்டுமையானால் பார்க்கடலிலே சென்று 8 கலசங்களிலே பார் கோதி கொண்டு போய் கொடுக்க வேண்டும். சரி. அதுக்கப்புறம் தான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அம்மா. என்று கண்ணனாகி நாராயணமூர்த்தி சொல்லுகிறார். நம்ம இந்த வடிவத்தோடு சென்றால் நாகக்கண்ணி நாகராஜ நம்மை அடையாளம் தெரிந்து கொள்வார்கள். அதனால் நாம் வேடத்தை மாற்றிதான் செல்ல வேண்டும். என்னுடைய பெருமாள் என்ன வடிவத்தோடு வர்றாரு பாருங்க. என்ன வடிவத்தோடு வருகிறார்? அவர் 410 சண்டை கிடைத்ததோரு கிழவரை போ 10 சண்டை துவண்டதோரு கிழவரை போ கத்தில வல பாயோ கையதில திருவோடம் இறந்ததில் ஆண்டி போல பண்டார போத்தி போல அவர் கள்ளங்காடி நடை நடந்தே கள்ளாடி நடை நடந்தே தானே வாரார் எம்பெருமாளே தள்ளாடி நடை நடந்தே தள்ளாடி நடை நடந்தே அங்கே தானே வாரா எம்பெருமாளே 410 சண்டை நரைத்ததொரு கிழவரை போல் 90 வயது சண்டை துவண்டதொரு கிழவரை போல் கக்கத்துல ஓலப்பாயும் கையதிலே திருவோடும் 2 தின்னும் ஆண்டி போல ஏற்ற பண்டார போர்த்தி போலே தள்ளாடி நடை நடந்து அப்படியே கருட வாகனத்துல ஏறிக்கொண்டு 7 கடலையும் தாண்டி ஆமாம்மா அவர் எங்க வர்றாரு பாருங்க. எங்க வருகிறார்? எங்கள் நாராயணமூர்த்தியானவர் நகலோக பட்டணத்தில் வருகிறாரே எம்பெருமாளே. நாகலோக பட்டணத்தில் வருகிறாரே எம்பெருமாள். அவர் கருடர் அல்ல வாகனத்தில் நபிரான் வருகிறாரே என்று யாதே சொல்வார் பெருமாள் கோபாலலே. 7 கடலை தாண்டி நாகலோக பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார் நாராயணமூர்த்தி. சரி. எப்படி வராரு? பிச்சை வாங்கக்கூடிய பண்டார மாதிரி வராரு. பண்டார மாதிரியே வருகிறார். சரி. கையில திருவோடு இருக்கு. சரி. அவர் எப்படி பிச்சை கேட்கிறாரு பாருங்க. எப்படி அம்மா கேட்கிறார்? அன்னம் போடு அன்னம் போடு அகிலாயே அன்னம் போடு பிச்சை போடு பிச்சை போடு பெண்கோடியே பிச்சை போடு அண்ணா போடம்மா எனாக கண்ணி தர்மம் போடம்மா நாக கண்ணியே. நான் ஒரு பண்டார கிழவன் உன் கையால பிச்சை வாங்கணும்னு வந்திருக்கிறேன். சரி. தாத்தாவுக்கு நீ பிச்சை அள்ளி போட மாட்டாயா? ஆமா, அந்த பண்டார கிழவனுக்கு நீ ஒரு பிச்சை அள்ளி போட மாட்டாயா? தாத்தா என்ன? நானும் பிச்சை அள்ளி போட்டு என்ன சுகத்தை கண்டு நான் நாக கண்ணி. ஆமா, 7 சொலவ பிச்சு இறப்பல வச்சேதான் தாத்தா மிச்சம். அது மட்டுமா? சரி. நான் பிச்சை அள்ளி போட்டு கை ரேகைய அழிச்சு போச்சு. கையே தேயாம இருந்தது. ஆமா, கையே தேயல. சரி. ரேக அழிச்சு போச்சு. ஆமா, ரேக அழிச்சு போச்சு. அதுக்குதான் ரேஷன் கடையில வைக்க உள்ள மாட்டுக்கும். ஆமாமா, அப்படி பிச்சை அள்ளி போட்டிருக்கேன். சரி. அப்படி பிச்சை அள்ளி போட்டு என்ன அவ்வளவு தர்மம் செஞ்சிருக்கேன். அவளை தர்மம் செய்து எனக்கு தர்ம பலம் கட்டறியே. எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையா தாத்தா? வீட்டுல ஒரு தொட்டில் ஆடறியே. ஆமா, மேல் வீட்டுல தொட்டில் ஆடுது, கீழ் வீட்டுல தொட்டில் ஆடுது, எதிர்த்த வீட்டுல தொட்டில் ஆடுது. சாய்ண்டுக்காரமா எதுக்கு அமைதியா இருக்கீங்க? எங்கம்மா ஒரு தொட்டில ஆட்ட முடியாதாங்க. ஒரு தொட்டில நாங்க தான் ஆட்டி ஈஸியா விட்டுறோம் லேசா. ஆமா, இதுக்கு போட்டு பண்ணுமா? இவ்வளவு இங்க இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போணுமா? அதனால ஏனம்மா எம்மாய நாகக்கல்லி என்னையா? இன்றையில இருந்து நீ கவலைப்பட வேண்டாம். இதோ உனக்கு நான் 8 கலசங்கள் தருகிறேன். சரி. 8 கலசங்கள் அந்த காலத்துல ஆமா, முட்டைகளை தான் அமிர்த கர்ப்ப கலசம்னு சொல்லி வச்சாங்க. சரி. இது நீ யாருக்கும் தெரியாமல் யார் ஒருவருக்கும் தெரியாமல்
தெரியாமல் 41 நாள் வரையில் வைத்து நீ அடைகாத்து வந்தால் ஆமா ஓ வீட்டுல பிள்ளைகள் துள்ளி துள்ளி விளையாடும் அம்மா. சரி என்னே நாராயணமூர்த்தி 8 கலசங்களையும் ஆமாம்மா. தக்க துள்ளி துள்ளி அண்ணா விளையாடுறதுல துள்ளி துள்ளி பச்சை சேட்டை அதே மாதிரி ஆ. அதாவது 41வது நாளையில சரி. உன் வீட்டுல பிள்ளைகள் விளையாடும் என்றாரியும் பெருமாள் ஆமா. சரி பையங்க விளையாடுதாங்க எங்க தாத்தா அப்படிதான் குதிச்சு குதிச்சு ஆடினாரு. சரி பொத்து நாத்து உள்ளது. ஓஹோ என்னடியா? கீழே வந்துட்டு எங்க பாட்டி கல்லுல எடுத்து ஒத்தி 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 ஆடுறதாங்க. ஆ. அது என்னதுன்னு தெரியணுமே. ஓ கடுக்கத்தை படக்குன்னு சொன்னேன்னு நான் பயந்து போனேன். பயப்படாத. அதனால ஏனமா நாராயணமூர்த்தி 8 கலசங்களை கொடுத்து விட்டு பார்க்கடலுக்கு சென்று விட்டார்கள் பச்சைமால். பச்சைமால் நாகமடி ராஜமன்னனும் நாகக்கன்னி பெண்குடியுமாக இருவருமாக 8 கலசங்களையும் வாங்கி வாங்கிக் கொண்டு அவர்கள் உண்ணாமல் உறங்காமலே அற்பத்தோரே நல்வரைக்காத்து வரும்போதே அற்பத்தோரா நாளையிலே நாகமடி ராஜ மன்னனும் நாகக்கன்னி பெண்குடியுமாக இருவருமாக 8 கலசங்களை வாங்கி என்ன பண்ணுறாங்க? என்னம்மா செய்கிறார்? யார் ஒருவருக்கும் தெரியாமல் 41 நாள் வரை அடைகாத்து வருகிறார்கள். அடைகாத்து வருகிறார்கள். ஆமா என்னெல்லாம் அடைகாக்கும்? என்ன பாம்பு அடைகாக்கும்? கோழி அடைகாக்கும், சரி பாம்பு அடைகாக்கும். ஆ. ஆமா நாகக்கண்ணி இவங்கெல்லாம் யாரு? யாரம்மா? பாம்பு தானம்மா. ஓ நாகக்கனி நாகராஜங்க ஒரு பாம்பு தானே. அப்போ நாகமடி ராஜனும் என்னமா கோழி அடைகாக்கும் குச்சி அடைகாக்கும். அது எனக்கு தெரியாது, உமக்கு தெரியுமா? 2 முட்டை விட்டு அடைகாக்கும். என்ன கோழி முதல் தான் முட்டை முதல்ல இருந்ததா? சரி அப்போ நாகமடி ராஜன நாகக்கன்னி பெண்குடியுமாக 8 கலசங்களை வாங்கி 41 நாள் வரையில் வைத்து அடைகாத்து வருகிறார்கள். ஆமா யார் ஒருவருக்கும் தெரியாமல் 41 நாள் வரை அடைகாத்து வருகிறார்கள். அந்த 41வது நாளையில 8 கலசங்களை வாயாலை கொத்தி வாளை கொண்டு அடிக்கும் போது சுழட்டி அடிக்கும் போது சரி அதுல யார் யாரெல்லாம் வந்து பிறக்கிறா பாருங்க. யாரெல்லாம் வந்து பிறக்கிறார்கள்? ஒன்றவேது கலசத்திலே ஆரியம்மன் தான் பிறந்தார். இரண்டாவது கலசத்திலே ஈஸ்வரியா தான் பிறந்தார். மூன்றாவது கலசத்திலே உத்தாரம்மன் தான் பிறந்தார். நான்காவது கலசத்திலே காளியம்மன் தான் பிறந்தார். ஐந்தாவது கலசத்திலே பேச்சியம்மன் தான் பிறந்தார். ஆறாவது கலசத்திலே வடக்குவா செல்வி தான் பிறந்தார். ஏழாவது கலசத்திலே வடக்குத்தி அம்மா தான் பிறந்தார். எட்டாவது கலசத்திலே தங்க அம்மன் தான் பிறந்தார். ஆட்டகளி 8 பேரும் முட்டையில பிறந்திட்டாரே. சாம்பிராணி வாசகியே சட்டன மாரியம்மா சடமாரி தான் பிறந்தாள். மாறி புதுமாரி ஆகிற கண்ணோடையா அகிலாண்ட நகையா அம்மையங்கள் மாரியம்மா நீகிருக்கண குடியதிலே செட்டி கையில் அடித்து தேவிவலோ வந்திடுவா எந்தாயி மாரியம்மா அள்ளி மலர் கமழுகின்றே அம்மையா பூர்வ நகரதிலே சான்றோர் கோலம் மாதிலே அலங்கார பந்தரிலே வைகாசி மாதத்திலே செவ்வாய்க்கிழமையிலே புதன்கிழமை நாளையிலே மத்தியான மதியம் போலே மதிய வச்சு அட்டகாளி 8 பேரோ அட்டகாளி 8 பேரோ ஆதாளி போட்டு வராயே அட்டகாளி 8 பேரோ
வச்சிருக்கதையே உன்னுடைய மாயோமதே உன்னுடைய மாயோமதே இந்த உலகத்தில யாரே அறிவாரே சடக்காரி குலக்காரி ராணி வாசகி மாரியம்மா வார வார சொல்வ தோழி அடையாது தவறு அம்மா எனக்கு விளையாடும் நேரம் பாச்சு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.